கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு மேன்மையான வாழ்வை உங்களுக்கு தருவார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கை அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு அடிமையாய் விற்கப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு தேவனோடு நல்ல உறவில் இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரை நேசிக்கிற மனுஷனாய் அவர் இருந்தபடியினால் ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அதிகாரியாய் யோசேப்பை மாற்றி மேன்மையான வாழ்க்கையை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மேன்மையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த புது வருடம் ஒரு மேன்மையின் ஆண்டாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.